இருப்பதற்கு நான் மிக அழகாக இருப்பேன் என்று எல்லோரும் சொல்வார்கள். என் பெற்றோருக்கு நான் செல்ல பெண். அதிலும் குறிப்பாக என் அப்பாவுக்கு என் மீது மிகுந்த பிரியம். எனக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவன் பிறந்து 10 வருடங்கள் கழித்து நான் பிறந்ததால் என் மீது குடும்பமே மிகுந்த பாசம் வைத்திருந்தது. என் அண்ணனுக்கு திருமணமாகி மலரணி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போது நான் விபரம் தெரியாத சின்ன பெண். எனக்கு அக்கா தங்கை என்று யாரும் இல்லாததால் அண்ணி வந்ததும் எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைத்து விட்டால் என்று மகிழ்ந்தேன். அவரிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அவரோடு சிரித்து பேசி பொழுதை கழிக்கலாம் என்று மனதிற்குள் 1000 ஆசைகளை வளர்த்து வைத்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட அண்ணி என்னிடம் தோழியாக நடந்து கொள்ளவில்லை. அவர் வந்த நாள் முதலிலிருந்தே என் மீது ஏதோ ஒரு வெறுப்பை மனதில் சுமந்து கொண்டு வந்தது போல இருந்தது. என்னை மதிக்கவே கூடாது என்று அவர் முன்பே முடிவு செய்திருந்தது போல தெரிந்தது. அவர் என்னை ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பார். நான் அந்த வீட்டில் இருப்பதே அவருக்கு பிடிக்காதது போல தோன்றும். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் என்னை புறக்கணிப்பார். நான் எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய இந்த நடத்தை என் மனதிற்கு பெரிய பாரமாக மாறியது. என் அண்ணனை அவர் தன் கைக்குள் போட்டு வைத்திருந்தார். அண்ணி என்ன சொன்னாலும் அண்ணன் அதை மறுபேச்சு பேசாமல் கேட்பான். ஒரு காலத்தில் என் பேச்சை அப்படியே நம்பிய அண்ணன் இப்போது நான் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்கக்கூட தயாராக இல்லை என்பதை பார்த்து நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். இதற்கிடையில் அப்பா அடிக்கடி உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டார். ஒரு நாள் அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்றார். அன்று என் வாழ்வே இருண்டு விட்டது போல தோன்றியது. என்னை நிபந்தனை இல்லாமல் நேசித்த ஒரே ஒரு உறவு அவர்தான். அவருக்கு பிறகு எனக்கு யாருமே இல்லை என்ற ஏக்கம் என்னை வாட்டியது. வீடு அதுதான், மனிதர்களும் அவர்களேதான். ஆனால் சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. ஏனெனில் என் அம்மாவுக்கு மகனைத்தான் அதிகம் பிடிக்கும். அண்ணன் அண்ணி பேச்சை கேட்டதால் நான் மெல்ல மெல்ல என் சொந்த வீட்டிலேயே தனிமையாக உணரத் தொடங்கினேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மணமகன் வந்தான். எனக்கு திருமண வயதும் வந்திருந்தது. எங்களுடைய தெருவிலேயே எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசிக்கும் அருண் என்ற பையனிடமிருந்து தான் அந்த மன அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்தவுடனேயே அண்ணி தன் கடுமையான பேச்சை தொடங்கிவிட்டார். இது ஏதோ காதல் கல்யாணம் மாதிரி இருக்கு. இவ தான் அந்த பையனை சமிக்கை காட்டி வீட்டிற்கு வரவழைச்சிருப்பா போல. இவளுக்கு குணம் சரியில்லை என்று அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை நோவடைய செய்தன. நான் அப்படியே பேச்சற்று நின்றேன். என் அம்மாவுடனே குறுக்கிட்டு, தெருவுக்குள் வரன் வருவது இயற்கையானதுதான். என் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று எனக்கு ஆதரவாக பேசினார். உண்மையில் எனக்கும் அருணுக்கும் இடையே அப்படி எதுவுமே இல்லை. அருணுக்கு என்னை முன்னமே பிடித்திருந்தது. அதனால்தான் முறைப்படி மன அழைப்பு அனுப்பினான். சிறுவயதில் நாங்கள் ஒரே பள்ளியில் படித்தோம். பிறகு பள்ளிகள் மாறிவிட்டன, அவ்வளவுதான். ஆனால் அண்ணியோ இது காதல் திருமணம் என்று ஊர் முழுக்க பேசத் தொடங்கிவிட்டார். எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் காதல் திருமணம் செய்ததில்லை. அது ஒரு கௌரவ பிரச்சனையாகவே பார்ப்பார்கள். அண்ணி மெல்ல மெல்ல என் அண்ணன் மனதிலும் ஐயத்தை போட்டார். அந்த ஐயம் அண்ணன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு நாள் அண்ணன் என்னை வழிமறித்து கேட்டான், உண்மையை சொல்லு, உங்களுக்குள் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதா? காதலித்துவிட்டு இப்போது எங்களுக்கு தெரியாத மாதிரி நாடகம் ஆடுகிறீர்களா என்று கேட்டான். அதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அண்ணா என்று அழுது கொண்டே சத்தியம் செய்தேன். ஒருவேளை இது காதல் திருமணம் என்று அண்ணன் நம்பிவிட்டால் நிச்சயம் இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான். என் வாழ்வே வெறுமையாகிவிடும் என்று எனக்கு பயமாக இருந்தது. ஒரு வழியாக அருணுக்கும் எனக்கும் திருமணம் உறுதியானது. அருண் தான் விரும்பிய பெண்ணை மணக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்தான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு பொலிவு தெரியும். தெருவில் வரும்போது அவன் கண்களில் இருக்கும் மகிழ்ச்சியை ஊரே அறியும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு இடையே எங்கள் வீட்டிற்குள் ஒரு அமைதியான புயல் வீசிக்கொண்டிருந்தது. அருணின் தங்கை யாரிடமாவது என் அண்ணன் மனதிற்கு பிடித்த பெண் கிடைத்ததால் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னாலே போதும், என் அண்ணன் முகம் சுருங்கிவிடும். என்னை ஒரு தவறு செய்தவளை பார்ப்பது போல பார்ப்பான். அவன் என்னை விரும்பியதற்கும் பெண் கேட்டதற்கும் நான் எப்படி பொறுப்பாவேன்? இதையே நினைத்து நான் ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் அண்ணி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதை நிறுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் நான் தான் திட்டமிட்டு செய்வது போல காட்டிக்கொண்டார். வீட்டின் சூழல் மூச்சு முட்டும் அளவிற்கு பாரமானது. திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருந்தது. வீட்டில் பந்தக்கால் நட்டு வேலைகள் மும்முரமாக நடந்தாலும் என் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் அந்த வஞ்சகம் நடந்தது. என் அண்ணி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார். அவர் யாருக்கும் தெரியாமல் அருணை தொடர்பு கொண்டார்.
அருண், இளவரசிக்கு பெரிய விபத்து நடந்துவிட்டது. அவள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாள் என்று அழுது கொண்டே போனில் பேசினார். அந்த பதற்றத்தை பார்த்தால் எவரும் அப்படியே நம்பிவிடுவார்கள். அருண் என் மேல் வைத்திருந்த அளவற்ற காதலால் நள்ளிரவு என்றும் பாராமல் பதறிப்போய் ஓடி வந்தான். உன் மனைவி சாக கிடக்கிறாள், வந்து ஒரு முறை பார்த்துவிடு என்று அண்ணி சொன்னதை கேட்டு அவன் தன் உயிரையே கையில் பிடித்து கொண்டு எங்கள் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். அருண் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். அண்ணி அவனுக்கு வழிகாட்டி நேராக என் அறைக்கு கூட்டி வந்து விட்டார். அந்த நேரத்தில் நான் என் அறையில் தனிமையாக அமர்ந்திருந்தேன். நள்ளிரவு நேரம் என்பதால் வீடே நிசப்தமாக இருந்தது. திடீரென என் அறை கதவு திறக்கப்பட்டதும் நான் மலைத்து போனேன். இந்த நேரத்தில் அருண் இங்கே என்ன செய்கிறான் என்று என் இதயம் பயத்தில் படபடவென அடித்து கொண்டது. குழப்பத்தோடும் பயத்தோடும் நான் அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் அத்தனை பதற்றம். என்னை பார்த்ததுமே அவன் முதலில் கேட்டது, நீ நலம்தானே, நன்றாகத்தானே இருக்கின்றாய் என்பதுதான். நான் புரியாமல் எனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். என் குரலில் பயமும் நடுக்கமும் கலந்திருந்தது. அவன் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாகி நின்றான். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பிறகு சொன்னான், உனக்கு நிலைமை மிகவும் மோசமானது என்று சொன்னார்கள். உன்னை கடைசி முறையாக பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்றான். எனக்கு எதுவுமே ஆகவில்லையே, நீ ஏன் இப்போது இங்கே வந்தாய்? இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று நான் கேட்டேன். என் மனதிற்குள் ஏதோ கேடு நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு சொல்லியது. நான் சொல்லி முடிப்பதற்குள் அறைக்கதவு பலமாக திறக்கப்பட்டது. என் அண்ணி அண்ணனை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அன்னியின் முகத்தில் ஒரு பெரிய வெற்றி சிரிப்பு தாண்டவமாடியது. உடனே கத்தத் தொடங்கினார். பார், உன் கண்ணாலேயே பார். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர்கள் தனிமையில் என்ன செய்கிறார்கள் என்று பார். இவர்களுக்குள்ளேயே ஏற்கனவே தொடர்பு இருக்கும் என்று நான் சொன்னதை இப்போது நம்புகிறாயா என்று அவர் கத்திய வார்த்தைகள் அறையின் சுவர்களில் மோதி என் காதுகளில் இடியாக இறங்கின. நான் அப்படியே சிலையாக உறைந்து நின்றேன். என் அண்ணன் முகம் கோபத்தில் சிவந்தது. அண்ணன் எதையும் கேட்க தயாராக இல்லை. அருண் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவில்லை. அண்ணன் ஆத்திரமாக அருண் மீது கையை வைத்தான். அவனை 2-3 அடி விட்டு பிடரியை பிடித்து தள்ளி வெளியேற்றினான். அருண் தடுமாறிக்கொண்டே வெளியே சென்றான். அவன் கண்களில் இருந்த அந்த ஏமாற்றத்தையும் திகைப்பையும் என்னால் பார்க்க முடிந்தது. எனக்கு நாக்கு அப்படியே ஒட்டி கொண்டது. என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அதே வினாடியில் என் திருமணம் நிறுத்தப்பட்டது. ஒரு நொடியில் எல்லாம் முடிந்துவிட்டது. நான் அருணை அப்போது காதலிக்கவில்லை என்றாலும் என்னை உண்மையாக நேசித்த ஒரு நல்ல மனிதனின் உறவு என் கையை விட்டு போய்விட்டது. அண்ணி நினைத்தபடியே தன் வஞ்சகத்தில் வெற்றி பெற்றுவிட்டார். என்னால் எதையும் தடுக்க முடியாமல் போனது. அந்த திருமண பேச்சு நின்றதோடு சரி. அதன் பிறகு என் வாழ்க்கையில் நல்லது என்பதே இல்லாமல் போனது. மகிழ்ச்சி என் முகவரியையே மறந்துவிட்டது போல இருந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் அதே இடத்திலேயே நின்றது. எனக்கு இப்போது 27 வயதாகிறது. அருணுடனான அந்த திருமணம் நின்று 7 வருடங்கள் கடந்துவிட்டன. அருணும் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற செய்தி எப்போதாவது என் காதுக்கு வரும். ஆனால் அவனை பற்றி நினைப்பதை தவிர்த்து விடுவேன். ஏனெனில் ஒவ்வொரு நினைவும் என் நெஞ்சில் புதிய ஒளியை தரும். எங்கள் வீட்டிற்கு வரன்கள் வருவது அப்படியே நின்று போனது. யாராவது வரன் கேட்டால் கூட அண்ணி ஏதாவது ஒரு பொய் சொல்லி அதை தடுத்து விடுவார். இந்த 7 வருடங்களில் நாங்கள் எங்கள் அம்மாவையும் இழந்து விட்டோம். அம்மா போன பிறகு அந்த வீட்டின் அமைதி இன்னும் கொடூரமாக மாறியது. இப்போது வீட்டில் நான், அண்ணன், அண்ணி 3 மட்டும்தான். ஆனால் அந்த வீடு இப்போது வீடாக தெரியவில்லை. ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய சோதனைதான். அண்ணி வீட்டின் எல்லா வேலைகளையும் என் தலையிலேயே கட்டினார். அதிகாலையிலேயே என்னை எழுப்பி விடுவார். இரவு படுக்கும் வரை எனக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடையாது. நான் ஒரு வார்த்தை பேசாமல் எல்லாவற்றையும் செய்வேன். பாத்திரம் தேய்ப்பது, வீடு பெருக்குவது, சமைப்பது என எல்லாமே என் பொறுப்புதான். வேலை வாங்குவதோடு நிறுத்திவிடாமல் இந்நேரமும் என்னை குத்தி காட்டிக்கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் காயத்தை ஏற்படுத்தும். உன்னால் தான் இந்த குடும்பமே இழிவுபட்டு போச்சு. உன் தலையெழுத்தே இவ்வளவுதான். அதனால்தான் இன்னும் கல்யாணமாகாமல் இங்கேயே கிடைக்கிறாய் என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை புண்ணாக்கும். என்னிடம் பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை. என் அண்ணனும் பழைய மாதிரி இல்லை. அவன் பெரும்பாலும் அமைதியாக இருப்பான். அல்லது அண்ணி சொல்வதை நம்பி என்னை ஒரு அறியாதவள் போல பார்ப்பான். நான் அவன் முன்னால் போனாலும் என்னை ஏதோ தெரியாத ஆள் மாதிரி கடந்து போவான். இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிய பிறகு நான் என் அறையில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டே இருப்பேன்.
நான் செய்த தவறு என்ன? யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படி முடங்கி போனது என்று நினைத்து நினைத்து என் கண்ணீர் தலையணையை நனைக்கும். ஒவ்வொரு இரவும் என்னை தேற்றிக்கொண்டு தூங்குவேன். ஆனால் மறுநாள் காலை அதே சோர்வோடும் வலியோடும் தான் விடியும். என் உள்ளுக்குள்ளிருந்த எல்லா நம்பிக்கையும், வாழ வேண்டும் என்ற ஆசையும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நான் உயிரோடு இருந்தேன். என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், ஏதாவது ஒரு வெளிச்சம் வரும் என்று எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஆனால் அந்த வெளிச்சம் இதுவரை வரவே இல்லை. இப்போது அந்த வீடே அண்ணியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அண்ணன் அவள் பேச்சை தட்ட மாட்டான். மாமியார் மாமனார் என்று யாரும் இல்லாததால் அன்னிக்கு கேட்க ஆளே இல்லை. எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி போலத்தான் இருந்தேன். காலையிலிருந்து இரவு வரை எந்திரம் போல ஓடிக்கொண்டே இருப்பேன். சமையலறை முற்றம், துணி துவைப்பது என்று எனக்கு ஓய்வே இருக்காது. எனக்கென்று ஒரு ஆசை, ஒரு நிம்மதி, ஒரு உறவு என்று எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. சொந்த விருப்பம் என்பது எனக்கு ஒரு சிறிது கூட கிடையாது. நான் வாய் திறக்காமல் எல்லா வேலைகளையும் செய்ததால் அன்னிக்கு என்னை வீட்டில் வைத்திருப்பது ஒரு வசதியாக போயிருந்தது. ஆனாலும் அவர் மனதில் என் மீது என்ன வெறுப்பு இருந்ததோ தெரியவில்லை. எப்போதும் முகத்தை கோபமாக வைத்திருப்பார். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் என்னை கடித்து கொள்வார். ஒரு நாள் சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை என்றாலோ அல்லது துணியில் எங்கேயாவது ஒரு கரை இருந்தாலோ போதும், நெடுநேரம் என்னை குறை கூறிக்கொண்டே இருப்பார். அவர் பேச்சு வெகுவாக குத்தும். அது என் மனதையே புண்ணாக்கும். எனக்கு வேறு வழி தெரியாததால் எல்லாவற்றையும் மௌனமாக பொறுத்து கொண்டேன். கடவுளின் கணக்கு மிகவும் கண்டிப்பானது. அவர் தண்டனை கொடுக்கும்போது இரைச்சல் இருக்காது என்று என் அம்மா அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த கடவுள் ஏன் அண்ணியை தண்டிப்பதில்லை, ஏன் அவர் மாறவே இல்லை என்று நான் தினமும் எண்ணுவேன். காலப்போக்கில் அவர் என்னை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது விரட்டுவதற்கு பார்க்கிறார் என்பது எனக்கு புரிய தொடங்கியது. ஒரு நாள் அவர் யாரிடமோ ஃபோனில் பேசி கொண்டிருப்பதை கேட்டேன். 10,000 15,000 கொடுத்தால் ஒரு வேலைக்காரி கிடைத்து விடுவாள். இவளை வெளியே அனுப்பிவிட்டு என் சுமையை குறைத்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் என் இதயம் ஒரு நிமிடத்திற்கு நின்று விட்டது. இத்தனை காலம் அவர் சொன்ன எல்லா வேலைகளையும் செய்தும் நான் அவருக்கு ஒரு சுமையாகத்தான் தெரிந்தேன். வயது கூட கூட என்னை கவனித்துக் கொள்வதையே நான் விட்டுவிட்டேன். நாள் முழுவதும் வேலை செய்து உடல் சோர்ந்து போயிருந்தது. முகத்தில் இருந்த பொலிவு மறைந்து கண்களுக்கு கீழே கருப்பு வட்டம் வந்துவிட்டது. கலைந்த தலைமுடி, ஏதோ ஒரு பழைய ஆடை, இதுதான் என் தோற்றமானது. என்னை பார்ப்பவர்கள் எனக்கு 30 அல்லது 35 வயது இருக்கும் என்று நினைப்பார்கள். உண்மையில் எனக்கு அவ்வளவு வயது ஆகவில்லை. ஆனால் காலம் என்னை அதற்கு முன்பே முதுமையடைய செய்துவிட்டது. இந்த சூழலில்தான் எனக்கு ஒரு மணமகன் வந்தான். அவருக்கு வயது 40. ஏற்கனவே திருமணமாகி மனைவி இறந்தவர். இந்த விஷயம் என் காதுக்கு வந்ததும் என் உடம்பே நடுங்கியது. ஆனால் என் அண்ணனும் அண்ணியும் இந்த மணமகனுக்கு உடனே சம்மதம் சொல்லிவிட்டார்கள். ஒரு கன்னி பெண்ணை இவ்வளவு வயது வித்தியாசமுள்ள ஏற்கனவே திருமணமான ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறோமே என்று அவர்கள் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு என் அண்ணனிடம் பேசினேன். இது சரியாக இருக்குமா அண்ணா என்று கேட்டேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்பதற்கு பதிலாக, போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார், உனக்கு ஏதாவது கிடைக்கிறதே என்று மகிழ்ச்சியாக இரு என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் இடி போல இருந்தது. நான் அறைக்குள் சென்று கண்ணாடியை பார்த்தேன். அண்ணன் சொன்னது உண்மைதான் என்று எனக்கே தோன்றியது. அந்த பழைய பொலிவு, அந்த சிரிப்பு எல்லாம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைதான் அமைய வேண்டுமா என்று நினைத்த போது அழுகை வந்தது. இனி அழுது என்ன பயன் என்று கண்ணீரை துடைத்து கொண்டேன். விரைவிலேயே எனக்கு திருமணமும் முடிந்தது. என் கணவர் பெயர் ஜமீன். அவர் வீட்டிற்கு சென்றபோது என் மனதில் இனம் புரியாத பயம் இருந்தது. ஆனால் பழக பழகத்தான் தெரிந்தது அவர் கெட்ட மனிதர் இல்லை என்று. அவர் ஒரு எளிய வெகுளியான மனிதர். அவர் என் மீது கத்துவதில்லை, என்னை இழிவாக பேசுவதில்லை, நான் சமைக்கும் உணவில் அவர் குறை சொல்வதில்லை. இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றலாம். ஆனால் இத்தனை காலம் திட்டுக்களை மட்டுமே கேட்டு வளர்ந்த எனக்கு இது ஒரு பெரிய நிம்மதியாக இருந்தது. வீட்டின் வேலைகளை நானே பார்த்து கொண்டேன். அவருடைய சில வேலைகளையும் நானே கவனித்தேன். இதுதான் என் தலைவிதி என்று அதற்கு தகுந்தாற் போல என்னை மாற்றிக்கொண்டேன். பிறகு கடவுளின் அருளால் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது.
என் மகனை முதலில் கையில் ஏந்திய போது என் வாழ்நாள் களைப்பு எல்லாம் நீங்கியது போல உணர்ந்தேன். என் இருண்ட வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரிந்தது. அந்த சின்ன உயிர் எனக்காகவே பிறந்தது போல இருந்தது. அவனது புன்னகையே என் உலகம் என்று வாழத் தொடங்கினேன். அதே காலகட்டத்தில் என் அன்னைக்கும் ஒரு மகன் பிறந்தான். அன்னைக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழிந்து பிறந்த குழந்தை அது. வெளியே சொல்லும்போது நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் என்று பெருமையாக சொன்னாலும் உண்மை என்னவென்று எனக்கு தெரியும். குழந்தை பிறந்த பிறகு அன்னை தன்னை இன்னும் பெரிய ஆளாக நினைக்க தொடங்கினார். என் மகனின் பிறப்பிற்கு பிறகு என் வாழ்க்கை ஒன்றும் பெரிதாக மாறிவிடவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு புது உற்சாகம் வந்தது. இப்போது நான் தனியாக இல்லை. என் மகன் இருக்கிறான். என் எல்லா துயரங்களுக்கும் மருந்தாக அவன் இருந்தான். அவனுக்காக எதையும் பொறுத்து கொள்ளும் சக்தி எனக்கு வந்தது. என் காயங்களை அவனது ஒரு சிரிப்பிற்கு பின்னால் மறைத்து கொண்டேன். வாழ்க்கை இப்போதும் போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றையும் மௌனமாக பொறுத்து கொள்ளவும், ஒவ்வொரு நாளையும் எப்படியாவது கடந்து செல்லவும் நான் பழகி கொண்டேன். ஏனென்றால் இப்போது நான் வாழ்வதற்கு ஒரே காரணம் இருந்தது. அது என் மகன். ஆனால் சில மனிதர்கள் பிறக்கும் போதே துன்பங்களை சுமந்து கொண்டு பிறக்கிறார்கள். என்னைப் போல. என் கணவர் என்னிடம் அன்பாகத்தான் இருந்தார். என்னை நன்றாக பார்த்து கொண்டார். மகன் பிறந்த பிறகு என் மீது அவருக்கு பாசம் இன்னும் அதிகமானது. அவருடன் என் நாட்கள் நன்றாக போய்க் கொண்டிருந்தன. வாழ்க்கையில் முதல் முறையாக நிம்மதி என்றால் என்ன என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். அந்த வீட்டில் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் முன்பு என் மனதில் இருந்த அந்த பாரம் இல்லை. ஏனென்றால் அங்கே என்னை யாரும் இழிவாக பேசவில்லை. யாரும் என்னை குத்தி காட்டவில்லை. நான் என் மகனுடன் ஒரு புதிய வாழ்க்கையை அமைதியாக கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஒரு பெரிய விபத்தில் என் கணவர் இறந்து போனார். அந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரும் இடியாக இறங்கியது. என் கண் முன்னாலேயே என் வாழ்க்கை சிதைந்து போவதை பார்த்தேன். எனக்கு அழுகையும் வரவில்லை, பேச்சும் வரவில்லை. அப்படியே கல்லாக உறைந்து போனேன். என் கையில் 8 மாத குழந்தை. எனக்கு ஆதாரமாக இருந்த மனிதரோ என்னை விட்டு என்றென்றும் பிரிந்து விட்டார். என் மகனுக்கு அப்போது 8 மாதம்தான். அவனுக்கு எதுவுமே புரியாது. அவன் என் மடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனை நான் இறுக்கமாக அணைத்து கொண்டேன். என் நெஞ்சுக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவானது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. முறைப்படி செய்ய வேண்டிய துக்க நாட்கள் அவர் வீட்டிலேயே கழித்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல கழிந்தது. என் அறையிலேயே முடங்கி கிடப்பேன். என் மகனை பார்ப்பேன். என் தலையெழுத்தை நினைத்து வருந்திக் கொள்வேன். அந்த நாட்கள் முடிந்ததும் நான் மீண்டும் என் அண்ணன் வீட்டிற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனக்கு போக வேறு இடமே இல்லை. என் மகனை தூக்கி கொண்டு அண்ணன் வீட்டிற்கு வந்தேன். அண்ணன் எனக்கு நடந்ததை கேட்டு வருத்தப்படுவது போல தெரிந்தது. அவனே வந்து என்னை அழைத்து சென்றான். அவன் முகத்தில் தெரிந்த அந்த பரிதாபம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை. ஒரு நாள் அவன் தன் மனைவியிடம் பேசுவதை கேட்டேன். அவள் வந்துவிட்டாள் இல்லையா? இனிமேல் மறுபடி வீட்டு வேலைகளை எல்லாம் இவளே பார்த்து கொள்வாள். இப்போதுதான் குழந்தையும் இருக்கிறது. நீ குழந்தைகளை கவனித்துக்கொள். இவள் வீட்டை பார்த்து கொள்வாள் என்று அண்ணன் சொன்னான். இதை கேட்டதும் என் நெஞ்சு பற்றி கொண்டது. என்னை ஏன் மீண்டும் இங்கே அழைத்து வந்தார்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அன்னியும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் அவருக்கு மறுபடியும் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடைத்துவிட்டாள். என்னை மீண்டும் பார்த்ததில் அன்னிக்கு அத்தனை மகிழ்ச்சி. இப்போது அவர் முன்பை விட இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். காலையிலிருந்து இரவு வரை என்னிடம் வேலை வாங்குவார். கூடவே வசவுகளும் வந்து விழும். என் மகனை அறையில் தூங்க வைத்துவிட்டு நான் வேலை செய்வேன். சில சமயம் அவனை தூக்கி கொண்டே சமையல் அறையில் நிற்பேன். அந்த சின்ன குழந்தை சில சமயம் அழும், சில சமயம் என்னை பார்த்து சிரிக்கும். ஆனால் என்னால் அவனிடம் அதிக நேரம் செலவிட முடியாது. அன்னி ஏதாவது ஒரு வேலையை சொல்லி கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். என் வாழ்க்கை மீண்டும் கொடுமைக்கே வந்துவிட்டது. சொல்லப்போனால் முன்பை விட மோசமானது. முன்பு எனக்காக எதையும் பொறுத்து கொண்டேன். ஆனால் இப்போது என்னோடு என் மகனும் இருக்கிறான். அவனை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. அவன் இப்போது வெறும் பால் குடிக்கும் குழந்தை இல்லை. அவனுக்கு நல்ல உணவு தேவை, கவனிப்பு தேவை. ஆனால் இந்த வீட்டில் அவனுக்கு இடமே இல்லை. அன்னை தன் கண் முன்னாலேயே தன் மகனுக்கு விதவிதமான பழங்களை கொடுப்பார். அவனுக்கென்று தனியாக சமைப்பார். கடையிலிருந்து தின்பண்டங்கள் வாங்கி தருவார். 2 குழந்தைகளுக்கும் ஏறத்தாழ ஒரே வயதுதான். ஆனால் அவர்கள் நடத்தப்பட்ட விதத்தில் நிலத்திற்கும் வானத்திற்கும் வித்தியாசம் இருந்தது. அன்னி தன் மகனுக்கு பாசத்தோடு ஊட்டுவார். என் மகன் ஒரு மூலையில் உட்கார்ந்து என்னையே பார்த்து கொண்டிருப்பான். அவன் கண்களில் ஒரு ஏக்கம் இருக்கும்.
அதற்கு என்னிடம் பதில் இல்லை. நான் எப்பொழுதாவது அவனுக்கு ஏதாவது கேட்டால் அண்ணி சொல்வார், வீட்டில் இருப்பது எல்லோருக்கும் போதாது, உன் குழந்தைக்கு கொஞ்சம் குறைவாக சாப்பிட பழக்கு என்பார். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை உடைக்கும். என் மகனை தூக்கி கொஞ்சி எல்லாம் சரியாகிவிடும் கண்ணா என்று எனக்கே ஆறுதல் சொல்லிக் கொள்வேன். துணிகளின் நிலைமையும் இதுதான். அண்ணி தன் மகனுக்கு புது புது துணிகளை போட்டு அழகு பார்ப்பார். அந்த துணிகள் பழசான பிறகு அல்லது சிறிதான பிறகு அவற்றை என் மகனுக்கு கொடுப்பார். அதையும் 100 தடவை சொல்லி காட்டுவார். உனக்கு துணி கொடுத்து நான் பெரிய புண்ணியம் செய்கிறேன் என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் கேலி இருக்கும். நான் அவர் தயவில் இருக்கிறேன் என்பதை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அந்த துணிகள் என் மகனுக்கு சரியான அளவில் இருக்காது. அவன் அதில் வசதியின்றி இருப்பான். ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லை. அதையே அவனுக்கு போடுவேன். அவன் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இதயம் சுக்கு நூறாக உடையும். வீட்டு வேலைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. எனக்கோ நேரம் போதவில்லை. விடியற்காலையிலேயே எழுந்து விடுவேன். நள்ளிரவு வரை வேலை செய்வேன். என் கைகள் எல்லாம் கரடு முரடாகின. கால்கள் வீங்கிவிடும். ஆனாலும் நான் நிற்கவில்லை. என் மகனுக்காக நான் உழைத்தே ஆக வேண்டும். சில சமயம் என் மகன் பசியில் அழுவான். நான் வேலையில் மூழ்கி இருப்பேன். அவனிடம் ஓடிப்போகக்கூட எனக்கு அனுமதி இருக்காது. அவன் அழுததும் நான் ஓடிப்போய் அவனை தூக்குவேன். ஆனால் பின்னால் இருந்து அன்னையின் குரல் கேட்கும், வேலையை அப்படியே போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டாயா என்று. வேறு வழியில்லாமல் மனதை கல்லாக்கி கொண்டு அவனை மீண்டும் கீழே உட்கார வைத்து விட்டு வேலைக்கு திரும்புவேன். என் வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முடிவே தெரியவில்லை. அதே வேலை, அதே வசவு, அதே கண்ணீர். ஆனால் இப்போது என் கண்ணீரே வறண்டு போய்விட்டது. நான் அழுவதை நிறுத்திவிட்டேன். என் கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. இரவில் மகனை நெஞ்சோடு அணைத்து தூங்கும்போது அவன் தலைமுடியை கோதிவிட்டு கொண்டே மனதிற்குள் வேண்டிக் கொள்வேன், கடவுளே, இவன் வாழ்க்கை என்னைப் போல ஆகிவிடக்கூடாது. நான் அனுபவிக்கிற இந்த துன்பத்தை இவன் அனுபவிக்கக்கூடாது. இவன் யாருடைய தயவிலும் வாழக்கூடாது என்று வேண்டுவேன். ஆனால் இது ஒரு வெறும் வேண்டுதல்தான். நிஜமோ ஒவ்வொரு காலையும் என் முன்னே பெரும் சுமையாக வந்து நின்றது. அந்த துன்பத்திற்குள்ளேயே என்னை மீண்டும் மீண்டும் தள்ளியது. அங்கே எனக்கும் இடமில்லை. என் மகனுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. என் அண்ணனுக்கும் எந்த உணர்வும் இல்லை. முன்பு நான் ஒருத்தியாக இருந்தபோது எல்லா அநியாயங்களையும் பொறுத்து கொண்டேன். ஆனால் இப்போது என் மகனுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு தராமல் வருந்தும் போது, அண்ணி அவனை பற்றி தவறாக பேசும்போதும் எனக்கு ஆத்திரம் பொங்கியது. என் நெஞ்சம் கொதித்தது. இனிமேலும் மௌனமாக இருக்க முடியாது என்று பதில் பேசத் தொடங்கினேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் வாழ்க்கையையே கெடுத்து விட்டீர்கள். இன்னும் உங்களுக்கு திருப்தி வரவில்லையா? ஒரு நாள் கடவுள் உங்களுக்கு பதிலை நிச்சயம் கொடுப்பார். இப்போதைக்கு அவர் உங்களை விட்டு வைத்திருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொன்னேன். நான் பேச பேச அன்னையின் முகம் மாறியது. அவர் கண்களில் அப்படியே வெறுப்பு தெரிந்தது. என்னை அந்த கணமே வெறுத்தது போல பார்த்தார். பாரடா இவள் பேச்சை! இவள் இருக்கும் வீட்டிற்கே சாபம் கொடுக்கிறாள். இவளை வைத்து கொண்டிருக்கின்றோமே, நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று கத்தினார். நானும் இப்போது பின்வாங்குவதாக இல்லை. பல வருடங்களாக எனக்குள் அடக்கி வைத்திருந்த கோபம் எல்லாம் மிகவும் வேகமாக வெளிவந்தது. என் மகன் பசியால் அழும்போது என் இதயம் உடையும். அவனை அணைத்து சமாதானப்படுத்துவேன். ஆனால் அவனது ஏக்கம் என் நெஞ்சை துளைக்கும். அன்னையிடம் கேட்பேன், இந்த குழந்தை என்ன தவறு செய்தான்? அவனை ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள் என்று. அதற்கு அவர், நீ பெற்ற பிள்ளை, நீயே பார்த்துக்கொள். எங்களுக்கு ஒன்றும் உன் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஆசை இல்லை என்று இழிவாக பேசுவார். வீட்டின் சூழல் நாளுக்கு நாள் மோசமானது. அண்ணன் இப்போது என் கண்ணை பார்த்து பேசுவதை கூட தவிர்த்தான். நான் அவனிடம் ஏதாவது சொல்ல முயன்றால் அதை புறம் தள்ளிவிடுவான். அல்லது அண்ணி சொல்வதை கேட்டு என்னையே தவறு செய்தவள் போல சொல்வான். அந்த வீட்டிலேயே இருந்தாலும் நான் ஒரு அறிமுகம் இல்லாதவள் போலவே உணர்ந்தேன். அன்னியின் கொடுமை இன்னும் அதிகமானது. வேண்டுமென்றே என்னால் செய்ய முடியாத கடினமான வேலைகளை கொடுப்பார். நான் களைத்து போய் உடைந்து விட வேண்டும். நானே தோற்றுப்போய் வெளியேற வேண்டும் என்பதுதான் அவர் எண்ணம். ஆனால் என் மகனுக்காக நான் இன்னும் உறுதியாக நின்றேன். ஒரு நாள் என் கண் முன்னாலேயே என் மகனை அவர் தள்ளிவிட்டார். அவன் கீழே விழுந்து அழத் தொடங்கினான். அந்த நிமிடத்தில் எனக்குள் ஆத்திரம் தீயாய் மூண்டது. உடனே அவனை தூக்கி கொண்டு அண்ணியை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. இனிமேல் என் மகனை தொட்டீர்கள் என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் குரல் நடுங்கினாலும் அதில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு உறுதி இருந்தது. அண்ணி நக்கலாக சிரித்து விட்டு சொன்னார், ஏய், நீ என்ன செய்து விடுவாய்? உன்னிடம் என்ன இருக்கிறது? நீயே எங்கள் தயவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றார்.
அவர் சொன்னது என் இதயத்தில் பட்டது. ஆனால் நான் அமைதியாக இருக்கவில்லை. எல்லாவற்றையும் மேலே இருக்கிறவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் கணக்கு கேட்பார், நிச்சயமாக கேட்பார் என்றேன். அன்றிலிருந்து என் மீது அவருக்கு இருந்த வெறுப்பும் இன்னும் அதிகமானது. என்னை ஒரு எதிரியை பார்ப்பது போல பார்த்தார். என்னை எப்படியாவது வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவர் திட்டம். ஆனால் நேரடியாக துரத்துவது அவ்வளவு எளிது இல்லை என்று அவருக்கு தெரியும். அதனால் எதற்கோ காத்து கொண்டிருந்தார். அவர் போனில் யாரிடமோ ரகசியமாக பேசுவதை நான் அடிக்கடி கேட்டிருக்கின்றேன். மெதுவான குரலில் ஏதோ திட்டம் தீட்டுவார். அவர் சொல்லும் வார்த்தைகள் முழுவதும் புரியவில்லை என்றாலும் ஏதோ பெரிய கேடு நடக்கப் போகிறது என்று மட்டும் எனக்கு தோன்றியது. என்னை சாதாரணமாக வெளியேற்ற அவருக்கு விருப்பமில்லை. நான் நடுத்தருவில் நின்று நொந்து போக வேண்டும், ஊரே என்னை பார்த்து விரல் நீட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். என் பெயர் கெட்டுப்போய் நான் ஆதரவற்று கிடக்க வேண்டும் என்று நினைத்தார். இதை நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. என் மகனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இவன் கதி என்ன ஆகும் என்று சிந்திப்பேன். இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருப்பேன். சின்ன சத்தம் கேட்டாலும் பதறுவேன். வீட்டிற்குள் ஒரு பயங்கரமான பயம் நிலவியது. நான் யாரிடமும் அதிகம் பேசாமல் என் வேலைகளையும் என் மகனையும் மட்டுமே கவனித்து கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம் உட்கார்ந்து விட்டது. சில சமயம் கண்ணாடியில் என் முகத்தை பார்ப்பேன். பழைய இளவரசியிடம் இருந்த அந்த தெளிவு மறைந்து விட்டது. இப்போது அங்கே வெறும் பயம், களைப்பு, வெறுமை மட்டுமே இருந்தது. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொள்வேன். அன்னியின் கண்கள் எப்போதும் என் மீதே இருக்கும். நான் ஏதாவது ஒரு தவறு செய்ய மாட்டேனா, அதை வைத்து என்னை வெளியேற்றலாம் என்று அவர் காத்து கொண்டிருந்தார். என் மகனை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது. என் மகனை இந்த கொடுமையிலிருந்து எங்கேயாவது தூர அழைத்து சென்று விட வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியது. ஆனால் எனக்கு போக இடமில்லை. ஆதரவு தர ஆளும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய போராட்டத்தை கொடுக்கும் அந்த வீட்டிலேயே நான் கைதியாக முடங்கி கிடந்தேன். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் என்னை எப்போதும் ஆட்கொண்டிருந்தது. அன்னி தான் நினைத்த திட்டத்தில் எப்போதுமே வெற்றி பெறுவார் என்பது எனக்கு தெரியும். இந்த முறையும் என் வாழ்க்கையை இன்னும் இருட்டில் தள்ள அவர் ஏதாவது செய்வார் என்று நான் அஞ்சினேன். ஒவ்வொரு நொடியும் அந்த பயத்துடனேயே வாழ்ந்தேன். என் மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு வருங்காலம் எனக்கு என்ன வைத்திருக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அண்ணன் அன்னிக்கு சரியான பதில் சொன்னான். இங்கே பார், இவள் என் தங்கை. இந்த வீட்டு வேலையெல்லாம் அவள்தான் செய்கிறாள். அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. உனக்கும் தான் குழந்தை இருக்கிறது. உன் மனதை கொஞ்சம் இரக்கமாக வைத்துக்கொள் என்றான். அவ்வளவுதான். அன்னிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. இன்று எப்படி இவள் அண்ணன் இவளுக்கு ஆதரவாக பேசலாம் என்று அவள் முகம் சிவந்து போனது. உடனே உரக்க கத்த ஆரம்பித்தாள். இப்போதே சொல்லிவிடுகிறேன், இந்த வீட்டில் ஒன்று அவள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் இருக்க வேண்டும் என்று மிரட்டினார். அன்று காலை முதலே அண்ணி என்னை எல்லா துணிகளையும் துவைக்க வைத்திருந்தார். அன்று வெளிக்காற்று மிகவும் குளிராக இருந்தது. எனக்கு ஏற்கனவே காய்ச்சல் வேறு. என் கைகள் எல்லாம் மரத்து போயிருந்தன. தண்ணீர் பனி போல இருந்தது. துணி துவைக்கும் போது என் விரல்கள் வலியால் நடுங்கின. ஆனாலும் நான் ஒரு வார்த்தை பேசாமல் வேலை செய்தேன். ஏதாவது பதில் சொன்னால் பிரச்சனை பெரிதாகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அண்ணி தன் கடைசி ஆயுதத்தை எடுத்தார். ஒன்று இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்து, இல்லை என்றால் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடு என்று கத்தினார். அவர் குரலில் பிடிவாதமும் கர்வமும் இருந்தது. என் அண்ணன் நடுவில் திகைத்து நின்றான். அவன் முகத்தில் ஒரு கையெறு நிலை தெரிந்தது. ஒரு நிமிடம் என்னை பார்ப்பான், மறுநிமிடம் தன் மனைவியை பார்ப்பான். அவனால் எதையும் சொல்ல முடியவில்லை. திடீரென அண்ணி என் கையை பிடித்து இழுத்து வாசல் கதவை நோக்கி தள்ளினார். எடுத்துக்கொள் உன் பிள்ளையை, இங்கிருந்து ஒளிந்து போ என்றார். அப்போது வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. சில்லென்று காற்று வீசியது. நான் ஒரு கணம் அண்ணனை பார்த்தேன். என் கண்களில் என்னை காப்பாற்ற மாட்டாயா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அவன் தலையை குனிந்து கொண்டான். அந்த ஒரு செய்கை எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது. நான் அண்ணியை பார்த்து சொன்னேன், கடவுளுக்கு பயப்படுமலர், அநியாயம் செய்பவர்களை அவர் விட்டு வைக்க மாட்டார். நீ மிக கொடூரமானவள், உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்றேன். என் குரலில் வலி இருந்தது. ஆனால் அவர் அதை நக்கலாக சிரித்து தள்ளிவிட்டு விரைவாக போடி இங்கிருந்து என்று சொல்லி கதவை ஓங்கி மூடினார். என் 1.5 வயது மகனை மார்போடு அணைத்தபடி நான் நடுத்தருவில் நின்றேன். மழை இன்னும் வேகமானது. என் உடைகள் எல்லாம் நனைந்து விட்டன. குளிர் என் எலும்பை துளைத்தது. என் மகன் ஆறுமுகம் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தான்.
அவன் என் நெஞ்சோடு ஒட்டி கொண்டான். அவனது மூச்சுக்காற்று வேகமாக இருந்தது. நான் அவனை இன்னும் பலமாக அணைத்து கொண்டேன். நடக்க முயன்றேன். ஆனால் என் கால்கள் தடுமாறின. ஏற்கனவே காய்ச்சல். இப்போது இந்த குளிர் என்னை இன்னும் பலவீனமாக்கியது. எங்கே போவது, யாரிடம் உதவி கேட்பது என்று எதுவுமே புரியவில்லை. சாலை ஓரத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். மழை நீர் என் முகத்தில் வழிந்தது. என் கண்ணீரும் மழை நீரும் ஒன்றாக கலந்தன. என் மகன் பலவீனமான குரலில் அழத் தொடங்கினான். அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் என் கைகளே நடுங்கிக் கொண்டிருந்தன. என் துப்பட்டாவால் அவனை போர்த்த முயன்றேன். ஆனால் அதுவும் நனைந்து போயிருந்தது. மெல்ல மெல்ல என் கண்களுக்கு முன்னால் இருள் படர்ந்தது. காதுகளில் கேட்ட சத்தங்கள் மங்கலாயின. கடைசி முறையாக என் மகனை இறுக அணைத்தேன். அதற்கு பிறகு எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை. நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன். மறுநாள் காலை கண் விழித்தபோது நான் அதே இடத்தில்தான் கிடந்தேன். மழை நின்றிருந்தது. ஆனால் தரை இன்னும் ஈரமாகவே இருந்தது. என் உடைகள் குளிர்ந்து போயிருந்தன. என் உடலில் சிறிதும் தெம்பு இல்லை. சிலர் என்னை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை கூப்பிட்டு, அம்மா, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் பதறிப்போய் அங்கும் இங்கும் பார்த்தேன். என் பிள்ளை எங்கே என்று கத்தினேன். என் குரல் நடுங்கியது. இதயம் படபடவென அடித்தது. அவர்கள் ஆச்சரியமாக, உங்களுடன் குழந்தை இருந்ததா என்று கேட்டார்கள். நான் அழுது கொண்டே, ஆமாம், 1.5 வயது பையன். தத்தி தத்தி நடப்பான். எங்கே போனான் என்று தெரியவில்லையே என்றேன். நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் கால்கள் தள்ளாடின. சுற்றுமுற்றும் பார்த்தேன். என் மகனை எங்குமே காணவில்லை. என் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. பைத்தியம் பிடித்தவள் போல அவன் பெயரை சொல்லி கத்திக்கொண்டே ஓடத் தொடங்கினேன். நான் பித்து பிடித்தவள் போல ஓடினேன். ஆறுமுகம், ஆறுமுகம், எங்கே இருக்கேடா கண்ணே என்று நடுத்தருவில் கத்திக்கொண்டே அலைந்தேன். ஒரு பக்கம் ஓடுவேன். பிறகு அங்கிருந்து திரும்பி மறுபக்கம் ஓடுவேன். அங்கிருந்தவர்கள் என்னை தடுக்க முயன்றார்கள். ஆனால் நான் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. என் கண்ணீர் மலையோடு சேர்ந்து வழிந்தது. இதயம் கதறியது. அந்த வழியாக போன ஒவ்வொரு இடமும், நான் குழந்தையை பார்த்தீர்களா என்று கெஞ்சி கேட்டேன். என் கோலத்தை பார்த்த மக்கள் பதறிப்போய் அவர்களும் தேட ஆரம்பித்தார்கள். சிலர் சந்து பொந்துகளில் தேடினார்கள். சிலர் சாலையோரம் பார்த்தார்கள். ஆனால் என் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. எல்லாம் மங்கலாக தெரிந்தது. அப்படியே உட்கார்ந்து கதறி அழுதேன். பிறகு திடீரென எழுந்து மீண்டும் ஓடினேன். என் மனதிற்குள் ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருந்தது. கடவுளே, என் பிள்ளையை என்னிடமே திருப்பி தந்துவிடு என்று கையை உயர்த்தி அழுது கொண்டே ஓடினேன். கத்தி கத்தி என் தொண்டை கட்டிப்போய் குரலே எழவில்லை. மூச்சு வாங்கியது. சுற்றியிருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலை எல்லாம் எனக்கு இல்லை. நான் ஒரு பைத்தியமாகவே மாறிவிட்டேன். அப்போது என் பார்வை ஒரு சந்தின் பக்கம் திரும்பியது. அங்கே தெருநாய்கள் கூட்டமாக நின்று எதையோ பிடுங்கி தின்று கொண்டிருந்தன. ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டு எதையோ கடித்து குதறின. இதை பார்த்ததும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. ஒருவேளை என் பிள்ளையை அந்த நாய்கள் நினைக்கவே என் உயிரே போய்விட்டது. கால்கள் தரையில் படாமல் அந்த நாய்கள் கூட்டத்தை நோக்கி ஓடினேன். அங்கே போய் அப்படியே தரையில் விழுந்தேன். என் கதறல் வானத்தையே பிளந்திருக்கும். எங்கடா என் பிள்ளை, கடவுளே, என் பிள்ளையை தந்துவிடு என்று அழுது கொண்டே அந்த நாய்களுக்கு நடுவே பார்த்தேன். நாய்கள் எதையோ வேகமாக பிடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அங்கே என் பிள்ளை இல்லை. ஒரு கருப்பு நிற குப்பை கவரைத்தான் அந்த நாய்கள் உணவென்று நினைத்து இழுத்து கொண்டிருந்தன. அந்த வினாடி என் உடலில் உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது. தரையிலேயே சாய்ந்து அழுது கொண்டே கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்படியே நிமிர்ந்து பார்த்தபோது நான் உறைந்து போனேன். எதிரே அருண் நின்று கொண்டிருந்தான். அவன் கைகளில் என் மகன் ஆறுமுகம் இருந்தான். என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. மூச்சு விடக்கூட மறந்துவிட்டேன். அருண் அங்கே நின்றிருந்தான். அவன் கண்கள் சிவந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் அழுது கொண்டிருந்தான். நானும் அழுது கொண்டிருந்தேன். காலம் அப்படியே உறைந்து போனது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அவன் மெல்ல என் அருகில் வந்தான். என் மகனை என்னிடம் நீட்டினான். இது நிஜம்தானா என்று நம்ப முடியாமல் நடுங்கும் கைகளால் என் மகனை வாங்கி கொண்டேன். ஆறுமுகத்தை என் நெஞ்சோடு பலமாக அணைத்து கொண்டேன். அவன் அழுது கொண்டிருந்தான். ஆனால் அவன் என் கைகளில் இருந்தான். உயிரோடு இருந்தான். பத்திரமாக இருந்தான். இனி அவனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்பது போல இறுக கட்டி கொண்டேன். அப்படியே அந்த இடத்திலேயே மண்டியிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என் கண்ணீர் தரையை நனைத்தது. அருண் என் தோள் மீது கை வைத்து மெதுவான குரலில் சொன்னான், வா என்னோடு, இங்கே நிற்க வேண்டாம், எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றான். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். மக்கள் எங்களை விசித்திரமாக பார்த்து கொண்டு கிசுகிசுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் மகன் உயிரோடு இருப்பதே எனக்கு பெரிய விஷயம்.
அருண் என்னை தூக்கிவிட்டு தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். போகும் வழியில் நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு மௌனம் மட்டுமே எங்களுக்கு நடுவே இருந்தது. அவன் வீட்டிற்கு போனதும் நான் ஆச்சரியப்பட்டேன். வீடு முற்றிலும் காலியாக நிசப்தமாக இருந்தது. பல வருடங்களாக இங்கே யாரும் இல்லாதது போல இருந்தது. நான் அவனை பார்த்து, வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டேன். அவன் கொஞ்சம் தயங்கிவிட்டு மெல்ல சொன்னான், இல்லை, என் தங்கச்சிக்கு கல்யாணமாகி அவள் கணவனோடு வெளிநாடு போய்விட்டாள். எங்கள் அம்மாவும் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. இப்போது நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு இருக்கும் கவலையோடு அவனுடைய தனிமையும் என் மனதை நோகடித்தது. அவன் என்னை ஒரு அறைக்கு கூட்டி சென்று அங்கே துணிகளை வைத்தான். இதை எடுத்துக்கொள், குளித்துவிட்டு துணியை மாற்றிக்கொள், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றான். நான் அமைதியாக உள்ளே சென்றேன். என் மகனை சுத்தப்படுத்திவிட்டு நானும் குளித்துவிட்டு அந்த எளிய துணிகளை உடுத்தி கொண்டேன். நான் வெளியே வந்தபோது வீடு முழுவதும் ஒரு மெல்லிய நறுமணம் பரவி இருந்தது. சாப்பாட்டு மேசையில் எளிமையான சாப்பாடு இருந்தது. என் மகனை மடியில் உட்கார வைத்து கொண்டு நான் அமர்ந்தேன். அருண் எனக்கு எதிரே அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவனது அந்த மௌனத்தில் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. நான் மெதுவான குரலில், உன் தங்கச்சி நிமிரா இப்போது எங்கே இருக்கிறாள் என்று கேட்டேன். அவன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகையில் ஒரு வலி இருந்தது. நான் அவனிடம், என் பிள்ளையை காப்பாற்றியதற்கு நன்றி என்றேன். அவன் என்னை பார்த்து, இது உன் பிள்ளை என்று எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை ஆபத்தில் இருப்பதை பார்த்தேன், அதனால் தூக்கி கொண்டேன். ஒருவேளை நான் அங்கு இல்லை என்றால் அந்த நாய்கள் குழந்தையை தாக்கி இருக்கும் என்றான். இதை கேட்டதும் என் மகனை இன்னும் பலமாக அணைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். என் இதயம் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் என் பிள்ளை என்னோடு உயிரோடு இருக்கிறான் என்ற நிம்மதி எனக்குள் இருந்தது. அருண் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஒரு சமயம் என்னை பார்ப்பான், மறு சமயம் என் குழந்தையை பார்ப்பான். ஏதோ சொல்ல நினைத்து தயங்குவது போல தெரிந்தது. அந்த வீட்டில் ஒரு பெரிய அமைதி நிலவியது. கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டும்தான் கேட்டது. அந்த அமைதிக்குள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் புதைந்திருந்தது. நான் அவனை நிமிர்ந்து பார்த்தேன். அதே பழைய தீர்க்கமான முகம். ஆனால் அவன் கண்களில் இருந்த அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இத்தனை வருடமாக அவன் தனியாகவே இருக்கிறான். தன் வாழ்க்கையில் எந்த ஒரு கொண்டாட்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று நினைத்தபோது என் மனம் கனத்தது. சில நேரங்களில் வாழ்க்கை எப்படித்தான் உள்ளுக்குள் 1000 விஷயங்களை சுமந்து கொண்டு மௌனமாக இருப்பவர்களை நேருக்கு நேர் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நடந்த எல்லா விஷயங்களையும் நான் அருணிடம் சொன்னேன். அண்ணன் வீட்டில் எனக்கு நடந்த கொடுமை, அண்ணன் நடந்து கொண்ட விதம், அண்ணி செய்த வஞ்சகம் என எல்லாவற்றையும் சொன்னேன். அவன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டான். உன் அண்ணன் கெட்டவன் இல்லை, ஆனால் அவன் மனைவி அவன் புத்தியை முழுவதுமாக மாற்றிவிட்டாள் என்றான். ஆமாம், அதுவும் சரிதான். ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் என்றேன். மாலை நேரமாகிவிட்டது. சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. என் மகனை மடியில் தூக்கி கொண்டு நான் கிளம்ப ஆயத்தமானேன். நான் கிளம்புகிறேன் அருண் என்றேன். அருண் பதறி போய் என்னை பார்த்து, எங்கே போவாய் என்று கேட்டான். நான் இங்கே இருக்க முடியாது. உன் வீட்டில் எப்படி தங்க முடியும்? நீ எனக்கு எந்த உறவு முறையும் இல்லையே என்றேன். அவன் என்னை அமைதியாக பார்த்து, ஏன் இருக்க முடியாது? இது உன் வீடு, நீ இங்கேயே இருக்கலாம் என்றான். நான் தலை குனிந்து கொண்டு, ஆனால் எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லையே என்றேன். அவன் லேசாக புன்னகைத்து விட்டு சொன்னான், உன்னை என்னவளாக மாற்றுவதற்கு 4 சாட்சிகளும் ஒரு திருமணம் நடத்துபவரும் இருந்தால் போதும் இளவரசி, உனக்கு சம்மதமானால் என்றான். அவன் சொன்னதை கேட்டு நான் அப்படியே அதிர்ந்து போனேன். என் கையில் என் மகனை வைத்து கொண்டு அவனை பார்த்தேன். இது நிஜம்தானா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. ஏன் அருண், உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாய்? நான் ஒரு விதவை. என்னுடன் ஒரு கை குழந்தை இருக்கிறது. என் முகத்தை பார். நான் முன்பு போல அழகாக இல்லை. உனக்கு நான் தகுதியானவள் இல்லை. உனக்கு ஒரு நல்ல அழகிய கன்னிப்பெண் கிடைப்பாள் என்றேன். அவன் உடனே என் பேச்சை தடுத்து கேட்டான். உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு. ஆனால் இப்படிப்பட்ட பேச்சை பேசாதே. நீ தகுதியானவள் இல்லை என்று இன்னொரு முறை சொன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்றும் நீ எனக்கு தங்கமானவள் தான் என்றான். நான் அப்படியே பேச்சற்று போனேன். என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. நான் மெதுவான குரலில் கேட்டேன், அப்படியானால் எனக்காகத்தான் நீ இத்தனை வருடம் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாயா என்று. அவன் என்னை பார்த்து, அப்புறம் என்ன, அரசு வேலையில் இருப்பவனுக்கு பெண் கிடைக்காமலா இருந்திருக்கும்? நான் அவ்வளவு குறைந்தவனா என்றான். அவன் கண்களும் கலங்கி இருந்தது. நான் அழத் தொடங்கியதும் அவன் சொன்னான்,
அழ வேண்டுமா? இங்கேயே நின்று நன்றாக அழுதுகொள். ஆனால் ஒரு முறை என்னுடன் வாழ சம்மதம் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு உன்னை ஒரு நாளும் நான் அழவிட மாட்டேன் என்றான். நான் என் மகனை பார்த்து இந்த குழந்தை என்று இழுத்தேன். அவன் உடனே, இது உன் பிள்ளை. நான் உன்னை நேசிக்கும்போது உன் பிள்ளையை நேசிக்க மாட்டேனா? நான் அவன் உயிரை காப்பாற்றியவன். இனி அவனும் என் பிள்ளைதான் என்று சொல்லி என் கையிலிருந்து ஆறுமுகத்தை வாங்கி கொண்டு தன் மடியில் உட்கார வைத்து கொண்டான். என் மகன் அதுவரை அழுது கொண்டிருந்தவன் இப்போது அமைதியாகிவிட்டான். அவனுக்கு முதல் முறையாக ஒரு தந்தையின் அரவணைப்பு கிடைத்தது போல இருந்தது. அவன் அருணின் நெஞ்சோடு சாய்ந்து நிம்மதியாக இருந்தான். அருண் சொன்னதை கேட்டு என் கண்ணீர் நிற்கவே இல்லை. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் இதயம் ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தாலும் மறுபக்கம் ஒரு பெரிய நிம்மதியை உணர்ந்தது. அருண் மெதுவாக, உள்ளே போய் இளவரசி, அறையில் போய் ஓய்வு எடு. நான் வெளியே இருக்கிறேன். நாளைக்கு நமக்கு திருமணம் என்றான். நான் அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. மிகவும் உறுதியாக இருந்தான். நான் மெல்ல உள்ளே சென்றேன். என் கால்கள் நடுக்கத்தில் இருந்தன. இது கனவா இல்லை நனவா என்று என்னால் உணரவே முடியவில்லை. நான் படுக்கையில் விழுந்தேன். பல வருட களைப்பு அந்த ஒரு இரவில் நீங்கியது போல ஆழ்ந்த உறக்கம் எனக்கு வந்தது. மறுநாள் காலை நான் விழித்தபோது அருண் ஏற்கனவே விழித்திருந்தான். எனக்கும் என் மகன் ஆறுமுகத்திற்கும் தேவையான புது துணிகளையும் மற்ற பொருட்களையும் வாங்கி வந்திருந்தான். தயாராகிக்கொள் என்று மட்டும் சொன்னான். எனக்கு இன்னும் ஒருவித தயக்கம் கலந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் எதையும் கேட்கவில்லை. என்னையும் என் மகனையும் சுத்தப்படுத்தி தயார் செய்தேன். அவனும் தயாரானான். அவன் தனக்கு நெருக்கமான சில உறவினர்களையும் நண்பர்களையும் மட்டும் அழைத்திருந்தான். எந்த ஆரவாரமும் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் எளிமையாக திருமணம் நடந்தது. அந்த ஒரு தருணம் வந்தே விட்டது. எங்களுக்கு திருமணம் முடிந்தது. நான் அங்கே நின்றபோது என் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் வலியால் வந்தது அல்ல. அது ஆச்சரியத்தாலும் அளவற்ற மகிழ்ச்சியாலும் வந்தது. நான் வானத்தை பார்த்து மனதிற்குள் நினைத்தேன், கடவுளே, என் அண்ணியை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒருவேளை அவர் எனக்கு இவ்வளவு கொடுமை செய்யாமல் இருந்திருந்தால் எனக்காக காத்திருந்த இந்த நல்ல மனிதனை நான் அடைந்திருக்க மாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் கடினமான பாதைகளில் அழைத்துச் செல்கிறது. ஆனால் அதே பாதைகள்தான் நாம் எதிர்பாராத உன்னதமான மனிதர்களிடம் நம்மை சேர்க்கின்றன. அருண் உண்மையிலேயே ஒரு மாணிக்கம். அன்று என் நிலைமை மோசமாக இருந்தபோதும் எனக்காக ஓடி வந்தவன் அவன். அன்று என் அண்ணி ஒரு விஷப்பாம்பாக சதி செய்யாமல் இருந்திருந்தால் 9 வருடங்களுக்கு முன்பே எங்கள் வாழ்க்கை தொடங்கியிருக்கும். 9 வருடங்கள் கழிந்தாலும் இன்று நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். என் மகனுடன் ஒரு முழுமையான வாழ்க்கையை நான் இப்போது வாழ்கிறேன். நான் எப்போதும் ஏங்கிய அந்த அன்பையும் மரியாதையும் அருண் எனக்கு கொடுத்தான். ஒரு நாள் என் அண்ணனும் அண்ணியும் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார்கள். அவர்கள் முகத்தில் பழைய கர்வமோ அதிகாரமோ இல்லை. எல்லாம் காணாமல் போயிருந்தது. அவர்களுடன் அவர்கள் மகனும் இருந்தான். அந்த சிறுவன் மிகவும் பலவீனமாக இருந்தான். அவனை பார்த்ததும் என் இதயம் பதறியது. உடனே அவனை என் மடியில் வாங்கி கொண்டேன். அவன் காய்ச்சலில் கொதித்து கொண்டிருந்தான். கண்கள் பாதி மூடிய நிலையில் இருந்தன. என்ன ஆயிற்று என்று நான் பதற்றமாக கேட்டேன். என் அண்ணன் கனத்த குரலில் சொன்னான், இவனுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது இளவரசி. சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிழைக்க வாய்ப்பு குறைவு என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவன் சொல்லி முடித்ததும் அந்த அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. அன்று என் முன்னால் திமிராக நின்ற என் அண்ணி இன்று தரையில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தார். எங்களை மன்னித்து விடு இளவரசி. நாங்கள் தவறு செய்து விட்டோம். எங்களுக்கு புரியவில்லை. உனக்கு நாங்கள் அடுக்கடுக்கான அநியாயங்களை செய்து விட்டோம் என்று அவர் குரல் நடுங்க மன்னிப்பு கேட்டார். நான் மௌனமாக இருந்தேன். என் மடியில் மயக்க நிலையில் கிடந்த அந்த சிறுவனை பார்த்தேன். பிறகு மெதுவாக சொன்னேன், நான் உங்களை என்றோ மன்னித்து விட்டேன். உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நானும் ஒரு தாய்தான். எந்த ஒரு குழந்தையை பற்றியும் என்னால் கெட்டதாக நினைக்க முடியாது என்றேன். என் குரலில் எந்த ஒரு வஞ்சமும் இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் இருவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் மன்னிப்பு கேட்ட பிறகும் அவர்கள் முகத்தில் நிம்மதி தெரிந்ததாக தெரியவில்லை. சில காயங்கள் மன்னிப்பால் கூட ஆறாது போலிருக்கிறது. நான் குழந்தையை திரும்ப கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் வரை அடுத்த ஒரு வழியை உணர்வதில்லை என்பதை நினைத்து வருந்தினேன். அவர்கள் இருவரும் தலைகுனிந்து பாரமான மனதுடன் அங்கிருந்து சென்றார்கள். எந்த ஒரு குழந்தைக்கும் நோய் வரக்கூடாது, எந்த ஒரு தாயும் இப்படிப்பட்ட வழியை அனுபவிக்க கூடாது என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன்.
காலம் உருண்டோடியது. என் வாழ்க்கை இப்போது ஒரு தெளிந்த நீரோடை போல நிம்மதியாக இருந்தது. அருணுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு அவர் கொடுத்த மரியாதை நான் கனவிலும் நினைக்காத ஒன்று. எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம், என் மகன் ஆறுமுகம் இப்போது அருணைத்தான் அப்பா என்று அழைக்கின்றான். அவன் அருணின் கழுத்தை கட்டிக்கொள்ளும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டதாக உணர்கிறேன். ஒரு தந்தையாக அருண் தன் கடமையை செவ்வனே செய்கிறார். நான் யார், எங்கிருந்து வந்தேன், என் கடந்த காலம் என்ன என்பதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. எங்களை தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டார். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, ஒரு பெண்ணின் பலவீனத்தோடு அவளை ஏற்றுக்கொள்பவனே உண்மையான ஆண்மகன். அவளுடைய கடந்த காலத்தை வைத்து அவளது நிகழ்காலத்தை எடை போடாதவனே சிறந்த மனிதன். ஆண்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நியாயமாக நடப்பதாக இருந்தால் எத்தனை உறவுகளையும் நேர்மையாக கையாளலாம். ஆனால் வெறும் ஆசைக்காகவும் கன்னி பெண்களை தேடி ஓடுவதற்காகவும் திருமணங்களை செய்வது சமூகத்தையே கெடுத்துவிடும். அது பெண்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். வலியை பார்த்தேன், அநியாயத்தை பார்த்தேன். பிறகு பல வருடங்கள் கழித்து நிம்மதியையும் பார்த்துவிட்டேன். ஒரு பெண் கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, குழந்தையோடு இருந்தாலும் சரி, அவளை ஒரு மனிதாபிமானத்துடன் மதித்து அவளுக்கு பாதுகாப்பு தரும் ஆண்மகன்தான் மேலானவன். இன்று நான் என் மகனுடன் எனக்குரிய மரியாதையை தந்த என் கணவருடனும் நிம்மதியாக வாழ்கிறேன். நன்றி.